நீங்க என்ன சாதி இப்படி கேட்கறது மனநோய் அப்படிங்கிற மனநிலையை தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கு இங்கு ஒரு பெரிய அரசியல் போராட்டம் புரட்சி எல்லாம் நடந்திருக்கிறது. இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கலாம். ஆனா இந்தியா முழுவதும் ரோஹித் சர்மா, ஜெகன்மோகன் ரெட்டி, ரிஷப் செட்டி, சந்திரபாபு நாயுடு, பார்வதி நாயர், வாசுதேவ் மேனன், அதித்தி ராவ்னு பேருக்கு பின்னாடி இருக்கிற சாதி பெயரை ராவுன்னு ராவிப்பிட்டு பிறப்புனால எல்லாருமே சமந்தாண்டா, சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்தமதி கல்வி, அன்பு நிறைய உடையோர் மேலோருங்கிற மனநிலைய குழந்தையிலிருந்து கொண்டு வந்து நூற்றாண்டுகளா இந்த சமூகத்தை நாகரிகப்படுத்தி இருக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டுடைய பேரிடர் மேலாண்மை அமைச்சர் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் அனைவருக்குமே ஒரு வகையாகும் முறையில் ஆண்டுதோறும் அவர்கள் சாதி சான்றிதழை வாங்குவதற்கு மாற்றத்தை உருவாக்குவதற்காக நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கான பணிகளையும் முதல்வர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதல்வருடைய உத்தரவுக்கு இணங்க அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். அவருடைய முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய பிளட் குரூப், அதற்கு பிறகு ஆதார் அட்டை, அவருடைய தொலைபேசி எண் அனைத்தும் அதில் இணைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஐடென்டி கார்டு நீங்கள் வைத்திருப்பதை போல ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 10, 12 படிக்கின்ற மாணவர்களுக்கும் முதல் கட்டமாக வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். அதுல வருடந்தோறும் பள்ளிக்கு போற குழந்தைகள் இந்த சாதி சான்றிதழ் பெறுகிற அந்த சிக்கலை தவிர்க்கன்னு சொல்றாங்க. அதுவே முதல்ல சரியான கருத்தான்னு தெரியல. ஏன்னா நான் ஒரு தடவை தான் சாதி சான்றிதழ் வாங்கினேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஒரு தடவை தான் வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த அடையாள அட்டையில நாங்க பேரு, முகவரி, இரத்த வகை, ஆதார் எண்ணெல்லாம் இணைச்சிட்டு அது கூட சாதி நீங்க வச்சிருக்கிறது போல ஒரு ஐடென்டி கார்டுல சாதி பேரை போட போறோம்னு சொன்னப்போ அதை கேட்கும் போது இது என்ன முயற்சினே புரியல. முதலமைச்சர் சொல்வதன் அடிப்படையில் அது செயல்படுத்தப்படும். முதல்ல 10வது 12வது மாணவர்களுக்குன்னா ஐடி கார்டுல சாதி பேர் போட போறேன்னு சொல்ல வரீங்களா, இல்ல வேற ஏதாவது சொல்ல வந்து அதை மாத்தி சொல்லிட்டீங்கன்னா தயவு செஞ்சு அதுக்கு விளக்க வேற கொடுத்துருங்க. ஏன்னா இங்க நான் எல்லாரும் சமந்தேன், சாதினால பிறப்பினால எதுனாலையுமே எவனும் ஏற்றதால் இல்லதாங்கிறத கொண்டு வந்து இந்த சமூகத்தை உயர்ந்து நிப்பாட்டி இருக்கோம். இப்போ நான் ஐடி கார்டில் சாதி பேர் போட்டேன்னா நீங்க நூற்றாண்டுகள் இந்த சமூகத்தை பின்னாடி இழுத்துட்டு போறீங்கிறதுக்கான அர்த்தம். யாராவது சோசியல் மீடியால சாதி பேர் போட்டாலே, கையில கயிறு கட்டினாலே, எங்கேயாவது ஒரு இடத்துல பொதுவெளியில சாதி பேரை சொல்லிட்டாலே அவனை வந்து அநாகரிகமா அவன் சின்ன புத்திக்காரங்கிற மனநிலையை இங்க பெரும் புரட்சி செஞ்சு கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். அதனால சாதி பெயரை ஐடென்டி கார்டில் போடுறதுக்கான முயற்சி இல்லை அதைத்தான் சொல்ல வந்தாங்கன்னா அதை பத்தின உங்க கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.